வணக்கம். கீரைனாவே ஹெல்த்தி தாங்க. நமக்கு ஞாபகம் வர்றது கீரையில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குது, ரொம்ப சத்தானதுன்னு. அதுவும் முருங்கைக்கீரைனா சொல்லவே வேண்டாம், ரொம்ப ஹெல்த்தியானது. இருந்தாலும் நம்ம அடிக்கடி சாப்பிட்றதில்ல, ஏன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், முருங்கைக்கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வெந்தும் வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை பொரியல், அதுக்கு இன்றைக்கி ஒரு கத்தை முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முன்னாடி நாளே ஒரு துணியில் கட்டி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் இந்த மாதிரி பொழுன்னு வந்துடும். இருந்தாலும் சென்ட்ரல் அந்த நரம்பு இருக்கும், அதை நம்ம தான் ரிமூவ் பண்ணிக்கணும். இல்லைனா நீங்கள் ஜாலியாக டிவி பார்த்துட்டு எப்படியாவது ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. முருங்கைக்கீரை இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி தான் செய்ய போகிறோம். முழுசாக முருங்கைக்கீரையை அந்த இலையை நம்ம போட போகிறது கிடையாது. இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. மற்ற கீரை மாதிரியே கட் பண்ணி போடும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமுமே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கிட்டு கட் பண்ணி போடுங்க. பெரிய கத்தியை விட சின்ன கத்தி கீரை கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா முருங்கைக்கீரையுமே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, அது கூடவே கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது மூணும் நல்லா பொரிஞ்சு வரணும். கீரை பொரியலுக்கு வரமிளகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம காரத்துக்கு வரமிளகாய் மட்டுமே போதும், மிளகாத்தூள் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து, பெரிய வெங்காயம் கூட நான் சொன்ன மாதிரியே வரமிளகாய் 1 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கோங்க. வரமிளகாயும் போட்டு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கீரைக்கு கறிவேப்பிலை போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இப்போ லைட்டாக உப்பு போட்டுட்டு எகெயின் வதக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துடணும். வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை நம்ம போட்டுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீரையை வாஷ் பண்ணிடுங்க, அப்போ தான் அதோட சத்துகள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கட் பண்ணினதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணியிருக்கு பாருங்கள். இப்படி சாப்பிடும்போது முருங்கைக்கீரை நல்லா வெந்தும் வரும், நமக்கு வயிற்றுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். போட்டதும் தண்ணியை ஊற்றிட வேண்டாம். இப்போது போட்டதில் பாதியாக சுருங்கி வதங்கி வரும் கீரை எப்பயுமே. இப்போ நம்ம ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கீரையை மூடி போட்டு வதக்கக்கூடாது. நம்ம ஓப்பன் பாத்திரத்தில் வதக்கும் போது தான் அதோட சத்துகள் நமக்கு அப்படியே கிடைக்கும், கலரும் மாறாது. அதனால் கீரையை முடிஞ்ச அளவுக்கு ஓப்பனாகவே நீங்கள் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும். ஒரு 7 மினிட்ஸ் வதக்குனிங்கனாவே போதும். ஏன்னா நம்ம சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால கீரை நல்லா வதங்கி வந்துடும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா ஓகே. இல்லை வதங்கலை அப்படிங்கும்போது நம்ம சுடு தண்ணியை லைட்டாக தெளித்து விட்டிங்கன்னா திரும்பி ஒரு 2-3 நிமிஷத்தில் வதங்கி வந்துடும். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க, சப்புன்னு போயிடும். சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு லைட்டாக தொளிச்சு விட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. எனக்கு நல்லாவே வதங்கிருச்சு, சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் தேங்காய் துருவல் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் நிறையா போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கு. குழந்தைகளும் ஐயோ கீரையா அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, நமக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்து கூட பிளெயினாக கீரை பொரியல் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும்.
இல்லை உப்பு பருப்புக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் துருவலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு லைட்டாக சூடானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான பொழுன்னு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட கட் பண்ணி இந்த தண்ணி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். கீரை பொரியல் வந்துட்டு பிடிக்கலைன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஸ்நாக்ஸாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு முருங்கைக்கீரை. நம்மளோட டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது பேரிச்சம்பழத்தை விட அதிகமான சத்துக்கள் முருங்கைக்கீரை கிட்ட இருக்குது. ஸோ கம்பல்சரியாக இதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸை பார்த்துட்டு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.